When the Trees Walk, written by Ruskin Bond. Section 2. Read this section silently. Underline the most important events of the story. Discuss what do you have underlined with your partner. Did you underline the same sentences? Discuss in class. Okay. Grandfather was not content with growing trees in our compound. அதாவது ஒரு தாத்தாவுக்கு வந்துட்டு ஆத்தருடைய தாத்தா இருக்கார் இல்லையா, கிராண்ட்ஃபாதர், அவருக்கு வந்து இந்த காம்பவுண்ட் அவர் வீட்டை சுற்றியும் மட்டும் ட்ரீஸ் வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆசை கிடையாது. அவருக்கு வந்து வெளியவும் போய் நிறைய பிளேஸில் ட்ரீஸ் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது. கண்டென்ட் அப்படின்னா மன நிறைவுன்னு சொல்லுவாங்க. During the rains, he would walk into the jungle beyond the riverbed, armed with cuttings and saplings which he would plant in the forest. During அதாவது ரெயின் சீசன், ரெயின் டைமில் வரப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் நடப்பார், வாக் பண்ணிக்கிட்டு எங்கே போவார் அப்படின்னா ஜங்கிள் அப்படின்னா அடர்ந்த காடு அப்படின்னு சொல்லுவாங்க. பியாண்ட் அப்படின்னா அடர்ந்த காட்டு பக்கத்தில் போயிட்டு அந்த அடற்காடு பக்கம் போகும்போது என்ன இருக்கும் அப்படின்னா ரிவர் பெட், ஆற்றுப்படுகைலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுவார், அதெல்லாம் அந்த பக்கம் போயிட்டு கட்டிங்ஸ் அண்ட் சாப்ளிங்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவார். அந்த ரெயின் டைமில் வந்துட்டு அவர் வந்து இந்த கட்டிங்ஸ்னால் என்னது, அந்த குச்சிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி குச்சி, அது மட்டும் இல்லாத சாப்ளிங்ஸ்னால் என்னது, மரக்கன்றுகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போவார். எதுக்கு அப்படின்னா ஃபாரஸ்ட்டில் போயிட்டு அந்த மரக்கன்றுகளை நட்டு வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக் பண்ணுவார். பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர். இப்போ வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாரு, யாருமே இங்கே வரப்போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேட் ப்ரொட்டஸ்டட் த ஃபர்ஸ்ட் டைம் வி டிட் திஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து தாத்தாவை கொஞ்சம் ப்ரொட்டஸ்ட்னா என்னது, எதிர்த்த மாதிரி பேசுகிறாரு நம்ம ஆத்தர். எதுக்கு தாத்தா இங்கே யாருமே வரப்போகிறதே இல்லை தாத்தா, எதுக்கு தாத்தா இங்கே கொண்டாந்து இதெல்லாம் நடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தர் கேட்குறாரு. ஹூ கோயிங் டு சீ தெம், இதெல்லாம் யார் வந்து பார்க்க போகிறாங்க இங்கே இருக்கிறத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. She were not planting them simply to improve the view, replied grandfather. இப்போ கிராண்ட்ஃபாதர் வந்து அவருக்கு ஆன்சர் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து ஏன் இங்கே வந்து இது நடுறேன் அப்படின்னா வந்துட்டு ஒன்லி வந்து ட்ரீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், நிறைய ட்ரீஸ் நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம வரோம். ஆனால் வந்துட்டு எல்லாம் இது வந்து வேடிக்கை பார்க்கறதுக்காகவோ சும்மா ஜஸ்ட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காகவோ நம்ம இது பண்ணலை, வியூ வைக்கல. நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இது பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நம்ம இங்கே வைக்கல. we were planting them for the forest and for the animals and birds who live here and need more food and shelter. எதுக்காக இன்னும் வைக்கிறாங்க, இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த ஃபாரஸ்ட்டில் அங்கே இருக்கிற அனிமல்ஸ், அந்த ஃபாரஸ்ட்டில் எல்லாம் குட்டி குட்டி அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மரத்தில் கூடு கட்டி தங்கியிருக்கும் இல்லையா, அதுக்காக தான் வந்துட்டு இந்த ட்ரீஸ் நான் இங்கே வைக்கிறேன். அதுக்கு அந்த அனிமல்ஸுக்கு வந்துட்டு ஃபுட்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும், அதில் அதை தங்கிறதுக்கு ஷெல்டர் இருப்பிடமும் இருக்கும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் மென் நீட் ட்ரீஸ் டூ, ஹி ஆடட். அது மட்டும் இல்லாத மனுஷனுக்கும் வந்துட்டு என்னது, ட்ரீஸ் வந்து தேவைப்படும். டு கீப் த டெசர்ட் அவே, டு அட்ராக்ட் ரெயின், to prevent the banks of rivers from being washed away, for fruit and flowers, leaf and seed. அது மட்டும் இல்லாத மனுஷனுக்கு தேவைப்படும் இல்லையா, அது மட்டும் இல்லாத ட்ரீஸ் வந்து எதுக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு தேவைப்படுது நமக்கே தெரியும். வந்துட்டு ட்ரீஸ் வச்சோம் அப்படின்னா மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மட்டும் இல்லாத நமக்கு ட்ரீஸ் வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கும், ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாத வந்துட்டு சம் ட்ரீஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ஃபர்னிச்சர்ஸ்லாம் கிடைக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஃபர்னிச்சர் கடையெல்லாம் வந்துட்டு டேபிள், சேர் இதெல்லாம் வச்சுருக்காங்களே, அதெல்லாம் வந்துட்டு இந்த ட்ரீஸ்லாம் கட் பண்ணி தான் இந்த மாதிரி ஃபர்னிச்சர்லாம் விற்கிறாங்க. ஸோ நமக்கு ட்ரீஸ் வந்து எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒன்று தான். பேங்க்ஸ் ஆஃப் ரிவர், அங்கே பேங்க் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பேங்க்னா வங்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கிடையாது. ரிவருக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா பேங்க் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த மண் அடிப்பெல்லாம் ஏற்படாமல் இருக்கும், அதாவது அந்த ஆற்றுப்படுகையில் மரம் நட்டு வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி போகிற வழியில் அப்போ வந்து நல்லா இது பண்ணி வச்சுருக்கும், சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வாட்டர்ஸ் எல்லாம். ஸோ அதுக்காக தான் அந்த ட்ரீஸ் அங்கே வளர்த்துறாங்க. அது மட்டும் இல்லாத ஃப்ரூட் அண்ட் ஃப்ளவர்ஸ்,
ஃப்ரூட் தரும், ஃப்ளார்ஸ் தரும். தென் லீஃப் அண்ட் சீட், அது மட்டும் இல்லாத லீஃப் இலைகள், நம்ம வாழை மரம் நடத்தினோம் அப்படின்னா அதுலேருந்து வாழை இலை எடுத்து நம்ம வீட்டில் போட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அது. அண்ட் சீட்னா என்னது, விதையெல்லாம் கிடைக்கும். அந்த மரத்துலேருந்து விழுற சீட் எடுத்து இன்னொரு இடத்துல நம்ம என்ன பண்ணால் பிளான்ட் பண்ணுறோம் இல்லையா, நட்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த சீட் போட்டு இன்னொரு செடியை வந்து வளர்க்குறோம் அதுக்காக. எஸ் ஃபார் டிம்பர் அப்படின்னா பலகைன்னு சொல்லுவோம். நம்ம சொன்னோம்ல, சேரு, டேபிள், இதெல்லாம் வந்துட்டு டிம்பர் அப்படின்னா பலகை, அதெல்லாம் செய்யறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகுது. பட் மென் ஆர் கட்டிங் டவுன் ட்ரீஸ் வித்தவுட் ரீப்ளேசிங் தெம் அண்ட் இஃப் வி டோன்ட் பிளான்ட் எ ஃபியூ ட்ரீஸ் ourselves. பட் ஆனால் மென் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரீஸை வந்து கட் பண்ணுறாங்களே தவிர அதை வந்து என்ன பண்ணுறாங்க, நட்டு வைக்கிறது கிடையாது. அப்படி தானே நம்ம வீட்டில் நம்ம அப்படி தானே பண்ணுறோம். நம்ம வீட்டு பக்கத்தில் ஏதாவது அன்வான்டாக ஏதாவது ட்ரீ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், வெட்டிடுறோம். ஆனால் அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறதில்ல, மறுபடியும் அதை சரியாக நம்ம ப்ராப்பராக மறுபடியும் அதுக்கு அதெல்லாம் வேறு ட்ரீ வைக்கிறதே இல்லை. ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரீஸ் கட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இன்னொரு ட்ரீஸை வைப்போம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. எ டைம் வில் கம், ஒரு நாள் அதுக்குன்னு ஒரு டைம் வரும். அந்த டைமில் வேர்ல்ட் வில் பி ஒன் கிரேட் டெசர்ட். அப்போ உலகமே என்னமா இருக்குமாமா, ஒரு பாலைவனம். டெசர்ட் அப்படின்னு என்னது, எந்த ஒரு ட்ரீஸுமே இல்லாத அப்படியே வெறும் பாலைவனம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The thought of a world without trees became a sort of nightmare to me, and I helped grandfather in his tree planting with greater enthusiasm. ஓகேவா? அப்போ வந்துட்டு ஆத்தர் வந்துட்டு ஒரு கொடுங்கனவு மாதிரி காண்றாரு வந்துட்டு. நைட்மேர், அதாவது ட்ரீஸே உலகத்தில் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் நிமிஷம். வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும். எப்படி இருக்கும் நினச்சே பார்க்க முடியாதுல்ல கண்ணா. ட்ரீஸ் இல்லைன்னா என்ன ஆகும், நமக்கு வந்து ஏர் கொடுக்கும், ஸோ ஃப்ரூட் கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும், நிறைய கொடுக்கும் இல்லையா. ஸோ இது ட்ரீஸே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும், இமேஜினேஷன் பண்ணி பார்த்தாவே பயங்கரமாக இருக்குல்ல வந்துட்டு. சப்போஸ் இப்போ நம்ம ஒரு நாளைக்கு பவர் கட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு மரத்துக்கடியில் போய் உட்காந்து நம்ம அந்த காற்று வாங்கலாம் அப்படின்னு தோணுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ட்ரீஸே இல்லை அப்படின்னா ரொம்ப நினச்சி பார்க்க முடியாது. நைட்மேர் அப்படின்னா அது கொடுங்கனவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இமேஜினேஷனே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது அந்த ஆத்தருக்கு. ஐ ஹெல்ப் கிராண்ட்ஃபாதர் இன் ஹிஸ் ட்ரீ பிளான்டிங் வித் கிரேட்டர் என்தூசியாசம். ஸோ அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிராண்ட்ஃபாதருக்கு வந்துட்டு நம்ம ஆத்தர் ரஸ்கின் பாண்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. நிறையா பிளான்டிங், அதாவது வந்து குட்டி குட்டியான ட்ரீஸ் எல்லாம் வளர்க்குறதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. எப்படி ஹெல்ப் பண்ணுறாருன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக, உற்சாகமாக, எந்தூசியாசம் அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. And while we went about our work, he taught me a poem by George Morris. அந்த டைமில் வந்துட்டு என் தாத்தா வந்து ஒரு போயம் ஞாபகப்படுத்துகிறாரு வந்துட்டு. என்ன போயம் அப்படின்னா, ஒரு 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 மரத்தை பற்றி தான் ஒரு போயம். அது யார் எழுதியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு ஜார்ஜ் மாரிஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா, அது பார்க்கலாம். Woodman spare the tree, touch not a single bough. In youth is sheltered me, and I will protect it now. ஓகேவா, இந்த போயம் எக்ஸ்பிளைன் பார்க்கலாமா. Woodman spare the tree, touch not a single bough. வுட்மேன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, அங்கே மரம் வெட்டுபவர், மரத்தை வெட்டுறாங்க இல்லையா, அவர் வந்து அந்த மரம் வெட்டுபவர் வந்துட்டு சொல்கிறாங்க வந்துட்டு, மரம் வெட்டுறவரே அந்த மரத்தை வந்து விட்டு விடுங்க. டச் நாட் அ சிங்கிள் பவ், அந்த மரக்கிளையெல்லாம் வந்துட்டு விட்டுருங்க, எதையும் தொடாதீங்க அப்படின்னு சொல்கிற. பவ் அப்படின்னா அந்த மரக்கிளை அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தொடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் யூத் இட் ஷெல்டர்ட் மீ அண்ட் ஐ வில் ப்ரொடெக்ட் இட் நவ். நான் சின்ன வயசாக இருந்தபோது வந்துட்டு எனக்கு ஷெல்டர், தங்கிறதுக்கு இடம் கொடுத்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அண்ட் ஐ வில் ப்ரொடெக்ட் இட் நவ், இப்போ நான் அதை வந்து பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் டே த ட்ரீஸ் வில் மூவ் அகைன் சைட் கிராண்ட்ஃபாதர். ஒரு நாள் வந்துட்டு கிராண்ட்ஃபாதர் சொல்கிறார், ஒரு நாள் வந்து ட்ரீஸ் வந்து மூவ் ஆகும். they have been standing still for thousands of years, but there was a time when they could walk about like people. they have been standing still before 1000 years, அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ட்ரீஸில் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சான், வாக் பண்ணிட்டு தான் இருந்துச்சு, பீப்புள் மாதிரி. தென் எல்லாம் காம் அண்ட் இன்டர்ஃபரிங் பிஸி பாடி who cast a spell over them, rooting them to one place. அதாவது வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ட்ரீஸ்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வாக் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து எப்படின்னா இன்டர்ஃபியரிங் அப்படின்னா
ஸ்டாப்பிங், அதாவது ஏன் ஒரே இடத்துல நிற்குது அப்படின்னா அதுக்கான அது ஒரு சாபம் மாதிரி வந்துருச்சு, எங்கேயுமே போகக்கூடாது. ஒரு பிஸி பாடி, அதாவது ஒரு மனுஷனாட்டம் ஒரு வந்துட்டு ஒரு சாபம் கொடுத்தது. அதனால தான் அது என்ன ஆகுது, ஒரே பிளேஸ்லேயே அது ஸ்டாண்டர்டாக நிற்கிது. பட் தே ஆர் ஆல்வேஸ் ட்ரைங் டு மூவ். பட் ஆனால் அது அந்த ட்ரீஸ் மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. see how much they reach out with their arms. அதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே ரொம்ப அதோடைய ஆர்ம்ஸ், அதாவது ஆர்ம்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க, அதோடைய அந்த பாடி சொல்கிறாங்க, அப்படியே கை கால்லாம் அப்படியே விரிச்சிட்டு இருக்குது இல்லையா, அதோடைய கிளைகள், அந்த ஆர்ம்ஸ் அப்படிங்கிறது அங்கே பிரான்ச்சஸ், கிளைகளை சொல்கிறாங்க. அண்ட் சம் ஆஃப் தெம் லைக் த banyan tree with its traveling aerial roots manage to get quite far. ஆலமரம் பார்த்துருக்கீங்களா கண்ணா? பேனியன் ட்ரீ அப்படின்னா ஆலமரம். அது எப்படி இருக்கும், நல்லா ப்ராடாக இருக்கும், நல்லா ஹைட்டாக, நல்லா அதோடைய கிளைகள்லாம் எப்படி இருக்கும், நல்லா விரிஞ்சு அகலமாக நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாத கீழே வேர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பரப்பி இருக்கும். சரிங்க, இங்கே விலை சைடெலாம் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு நல்லா வாட்ச் பண்ணிட்டு போங்க, அந்த ட்ரீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அது எப்படி நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. We found an island, a small rocky island in a dry river bed. ஒரு நாள் ஐலாண்ட் அப்படின்னா தீவு கண்ணா, குட்டி தீவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தீவு தான் சொல்கிறாங்க ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஐலாண்ட் அப்படின்னா தீவு. we found an island, a small rocky island in a dry river bed. அந்த ஐலாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு ரிவர் பெட் பக்கத்தில் இருக்குது. ட்ரைனா ரொம்ப ஒரு காஞ்சு போன வறண்டு போன பக்கத்தில். it was one those river beds so common in the foothills which are completely dry in summer, flooded during the monsoon rains. சம்மர் டைமில் அந்த ஐலாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வறண்டு போய் அப்படியே ரொம்ப காஞ்சு போய் இருக்கும். இதுவே அந்த ரெயின் டைமில், சம்மர் டைமில் ரொம்ப காஞ்சு போயிருக்கும். ஆனால் அந்த ரெய்னி டைமில் எப்படி இருக்கும்னால நல்லா பருவமழை, மான்சூன் அப்படின்னா பருவமழைன்னு சொல்லுவாங்க. அந்த பீரியடில் நல்லா எப்படி இருக்க, வெள்ளம் நல்லா அடிச்சுட்டு போகும். ஃப்ளட் அப்படின்னா வெள்ளம்னு சொல்லுவாங்க. அந்த மழை வெள்ளம் அடிச்சுட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. A small mango tree growing on the island. அந்த ஸ்மாலாக இருக்கிற அந்த மேங்கோ ட்ரீ அந்த ஐலாண்ட் பக்கத்தில் நல்லா வளர்ந்துருக்கு. If a small tree can grow here, அந்த ஸ்மால் ட்ரீ இந்த இடத்துல வளர்ந்துருக்கு அப்படின்னு செட் கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாரு. ஸோ கேன் அதர்ஸ். ஸோ இப்போ அது மட்டும் இல்லாத அங்கே நிறையா மரங்களும் ட்ரீஸு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. As soon as the rain set in and wild rivers could still be crossed. அது மட்டும் இல்லாத அந்த ரெயின்ஸ் ஒரு பக்கம் வந்தாலும் ரிவர்ஸ் ஒரு பக்கம் அந்த கிராஸ் பண்ணி போகுது. we sat out a number of tamarins. அந்த ரெயின் எதெல்லாம் அந்த ரிவர் எதெல்லாம் கடந்து போகுது அப்படின்னா டாமரின் என்னதுக்குன்னா புளிய மரம், தமிழில் புளிய மரம்னு சொல்கிறாங்களே அது. லேபர்னம் அப்படின்னா இந்த மஞ்சள் கலரில் பூ பூத்துருக்கும், அந்த பூ தான் லேபர்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கோரல் ட்ரீ அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும் அந்த பூவோட இது இந்த பிக்சர்ஸில் இருக்கும். இந்த பிக்சர்ஸில் இருக்கிற இந்த ரெட் கலர் பூ பூத்துருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தான் கோரல் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத அண்ட் கட்டிங் ஸ்பெண்ட் ஆஃப் த டே and cutting spends of the day planting them on the island. அது மட்டும் இல்லாத இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க தாத்தாவும் கிராண்ட்ஃபாதரும் அந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் அங்கே கொண்டு அந்த ரிவர் பெட் பக்கத்தில், அதாவது அந்த ஆற்றுப்படுகை பக்கத்தில் நட்டு வைக்கிறாங்க அந்த தீவுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. டூ யூ நோ, இப்போ உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் நம்ம பார்க்கலாம். The Western Ghats is home to nearly 325 globally threatened flora, fauna, bird, amphibian, reptile and fish species. The Western Ghats அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இப்போ இவங்க ஒரு பிளேஸ் சொன்னாங்க இல்லையா, அந்த பிளேஸில் இந்த மாதிரி 325 இந்த 325 வகையான அந்த இயற்கை அந்த வளங்கள் சொல்கிறாங்க இல்லையா, என்னென்ன அப்படின்னா ஃப்ளோரா அப்படின்னா தாவர இனம், ஃபவுனா அப்படிங்கிறது விலங்கினம், பேர்ட்னா என்னது உங்களுக்கு தெரியும், பறவை அப்படின்ட்டு. ஆம்பிஃபியன் அப்படிங்கிறது நிலத்துலையும் இருக்கும் நீர்லேயும் இருக்கும். ரெப்டைல் அப்படின்னா ஊர்வன அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபிஷ்னால் உங்களுக்கு தெரியும் மீன் அப்படின்ட்டு. இந்த வகையான உயிரினங்கள்லாம் இவங்க இப்போ அந்த ஐலாண்ட் இருக்காங்களே அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. Now then glossary
protested, opposed or disagreed. Nightmare, a frightening dream. கொடுங்கனவுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதான். Interfering அப்படின்னா stopping, அதை அப்படி ஸ்டாப் பண்ணிக்கிறது. Thank you.